ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் டேக் coke and Charmin Wheel on shot. Armies, use your headphone. Take coke and Charmin one shot name. Two mafias obsessed innocent brothers. Armies, வாங்க நாம இப்போ டேக் coke and Charmin வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட், அதுவும் நைட் டைம் மேட்ச் போட்டுட்டு இருக்கானுங்க. அதுவும் சும்மா இல்லை, இது தடை செய்யப்பட்ட பகுதி, இந்த சைடு யாரும் நைட் டைம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பானுங்க. பட் இந்த கேங் இருக்கு இல்லையா, சரியான அராத்து, அடங்கவே அடங்காதுங்க. இந்த கேங்லாம் அப்படியே விளையாடிட்டு இருப்பானுங்களா. அப்போது ஒரு சியர் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு பையன், நீ தான் வின் பண்ணும், நீ தான் வின் பண்ணுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கானா. அப்போது அதில் ஒரு பையன் விளையாடிட்டு இருக்கான்ல, அவன் திரும்பி பார்த்து ஃப்ளைங் கேஸ் கொடுக்குறானா. அவனும் அப்படியே ஷை ஆகிட்டு கீழே குனிஞ்சிக்கிறான். இதை மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு, டேய் என்னடா நீ இன்னொன்று லவ் பண்ணிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறானுங்க. இவன்ல, டேய் அது வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்களா. சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மேட்ச்லாம் செம்மையாக போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் முடிஞ்சு வந்து உட்காரானுங்களா. அப்போ அந்த பையன் இருக்கான் இல்லையா, அதான் சேர் பண்ணிட்டு இருந்தானே, அந்த பையன் அவ்வளோ க்யூட்டு, இன்னசென்ட்டாக இருக்கான். இடத்துல வந்து தண்ணிலாம் கொடுத்துட்டு, உனக்கு கால் வலிக்கும்ல அப்படின்னு சொல்லி காலெல்லாம் அமுத்தி விட்டுறானா. இதான் அந்த பையனுங்க பார்க்குறானுங்க, அடடே என்னடா இவன் இவ்வளோதான் இருக்கான், இப்படிலாம் இருந்தால் உனக்கு செட் ஆகாதே, சரியான அம்பி மாதிரி இருக்காண்டா அப்படின்னு சொல்லி ஒம்பளுத்துட்டு இருக்கானுங்களா. அட டேய், நான் என்ன இவனை உண்மையாக லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, ஜஸ்ட்டு டைம் பாஸுக்குடா அப்படின்ற மாதிரி அவன் முன்னாடியே சொல்கிறான் அந்த பையன். இதனால அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிருது, இவன் நம்மளை டைம் பாஸ்க்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி பார்க்குறானா. பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், அட இது தெரிஞ்சு இவன் இன்னும் உட்காந்துருக்கான் பார்த்தியா, எவ்வளோ பெரிய இதாக இருப்பான் லூசர் அப்படின்னு சொல்லி ஒம்பளுத்துட்டே இருக்கானுங்களா. உனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிருது. அப்படியே பழசை நினச்சி பார்க்குறான். ஆக்சுவலி இந்த பையன் இருக்கான் இல்லையா, ரொம்ப நல்லா படிக்கிற பையன், இவனோட கிளாஸ் தான். அந்த அடங்காத பையன் இருக்கான் இல்லையா, அதான் இப்போ கூட பிடிக்காது, சும்மா டைம் பாஸ்க்கு தான் பண்ணேன்னு சொன்னால, அவனும் இவனோட கிளாஸ் தான். இவன் எல்லாத்துலேயும் கம்மி மார்க் வாங்குவான். அதனாலவே அவன் கூட க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவனாக தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். இவன் கேரிங் அண்ட் க்ளோஸ் இவ்வளோ நல்லா பழகுறத பார்த்து இவனுக்குமே பிடிச்சிருக்குமா. இந்த அடங்காத பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஜிம்மின் நம்ம 2 பேரும் ஏன் டேட் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸும் பண்ணியிருப்பான். இதுக்கப்புறம் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாங்க. இவன் ஃபுல்லாக உண்மையாலுமே லவ் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிருப்பான். கடைசியில் பார்த்தா இவன் எப்படி சொல்லிட்டான் இல்லையா. அப்படியே பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்கான். அங்கேருந்து போக கூட மனசு வரல, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் அவனவே பார்த்துட்டு இருக்கானா. இந்த டைமில் கன் ஷூட் சவுண்டு கேட்குது. எல்லாருக்கும் பதட்டம் ஆகிருது. ஐயோ என்னடாச்சு, என்னடா இங்கே கன் ஷூட் சவுண்ட்லாம் கேட்குது. அப்போது அதில் ஒரு பையன், டேய் நான் சொல்ல மறந்துட்டேன்டா, நம்ம இங்கே வரதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வார்னிங் போர்டு போட்டுருந்துச்சு, இங்கே யாரும் நைட் டைமுக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அதை நான் கழட்டி போட்டேன்டா. டேய் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே எஸ் ஆயிடுறானுங்க. இவன் இருக்கான்னு கூட மதிக்கலை, அப்படியே மற்றவங்களாம் ஓடி போயிடுறானுங்க. இவன் அப்படியே அந்த இடத்துலயே அழுதுட்டு உட்காந்துருக்கான் சிவமின். இப்போ இவனுக்கு ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்களா. அதில் மை பிரதர் வி அப்படின்னு சேவ் ஆயிருக்கு. காலை எடுக்க கூட முடியல, ஒரு மாதிரி அழுகியாக வருது அவனுக்கு. ஸோ இப்போ மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்கவும் அட்டன் பண்ணி சொல்லண்ணா அப்படின்றானா. எங்கே இருக்க மீன், அண்ணா நான் நான் அப்படிங்கும்போது டக்குன்னு அங்கே கன் ஷூட் சவுண்ட்லாம் கேட்குதா. இதை பார்த்துட்டு வீக்கு பதட்டமாகிருது. மீன் நீ எங்கே இருக்க, உடனே வீட்டுக்கு கிளம்பி வா, இல்லை நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, நானாச்சும் வரேன், நீ இப்படிலாம் இருக்காத, தனியாக நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டப்படுறான் அவனும். ரொம்ப ஒரு மாதிரி பயமாகிருது. இவனுக்கு என்ன இடனே தெரில, ஏன்னா அவனுங்க தானே கூப்பிட்டு வந்திருப்பானுங்க. ஸோ அப்படியே உட்காந்தே இருக்கான். அண்ணா இது என்ன இடன்னு எனக்கு தெரிலண்ணா, நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண போகிறதுக்குள்ள ஒரு கன்னோட புல்லட் வந்து அப்படியே என் கையிலே இறங்கிடுது. அப்படியே அந்த இடத்துல மீன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இதுக்கப்புறம் அந்த கன்னை எடுத்துகிட்டு வந்தானுங்க இல்லையா, அதில் 2 பையனுங்க, என்னடா யாரா அந்த பையன், இவன் நீ ஏன் இவனை சுட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஐயோ ஜேகே, நான் வந்து வேணும்னே சுட கிடையாது, இதோ இந்த நாயை சுடும்போது அவன் நகர்ந்துட்டான், இவன் மேலே பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக ஓட்டுறானுங்க. சும்மா இல்லை, சானுக்கு சாரிக்கோ வருது, பின்னாடி திரும்பி அங்கே இருக்க எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு வேகமாக இந்த பையனை வந்து பார்க்குறானா. ஜேகே தான் அப்படியே மடியில் வச்சுருக்கான். டேய் சீக்கிரமாக இவனை கூட்டிகிட்டு போகணும், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பதட்டப்படுறான் ஜேகே. சரிடா, நம்ம ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனால் நம்மளோட டாக்டர்கிட்டே கூப்பிட்டு போகலாம், ஏன்னா கேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை தூக்கணுமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கானுங்களா. சான்லா அப்படியே தூக்கி பின்னாடி முதுகில் போட்டு அப்படியே அங்கேருந்து வேகமாக ஓடுறான். 2 பேத்துக்கும் அவ்வளோ பதட்டம். ஐயோ ஒரு இன்னசென்ட்டான பையனை சுட்டுட்டோமே, யாருனே தெரியாத பையனை சுட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சான் அவ்வளோ பதட்டப்பட்டு வேகமாக ஓடிட்டு இருக்கானா. ஜேகேவும் பின்னாடியே வரான். அப்படியே கார் எடுக்கிறான். ஜேகே தான் டிரைவ் பண்ணுறான். சான் இருக்கான் இல்லையா, முன்ன அப்படியே மடியில் போட்டு, டேய் இவன் பாவம் சீக்கிரம் போடா போடா அப்படின்ட்டானா. எல்லாம் ஒன்றா சொல்லணும்டா, முன்னாடி யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்துறானா. சரிடா போன்றானுங்க. அப்படியே ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு அப்போ கரெக்டாக ஒரு டாக்டரோட வீடு இருக்கா, அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறானுங்க.
அப்படியே இங்க நம்ம வீலா அவனுக்கு ரொம்ப பதட்டமாகிடுது. ஐயோ! என்னடா கன் சவுண்ட்லாம் கேட்டுச்சு. என் தம்பி ஃபோன கூட எடுக்க மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பி திரும்பி கால் பண்றானா. அட யாரோட ஃபோன்டா? அத நிறுத்தேன்டா அப்படின்னு சொல்லி சான் கத்துறான். டேய் இது என் ஃபோன் இல்லடா. அந்த பையன் ஃபோனாட்ருக்கு அப்படிங்கும்போது, சரி நான் இவன தூக்கிட்டு போறேன். நீ அத எடுத்துட்டு வா அப்படின்ற மாரி சொல்றானுங்களா. ஸோ இப்ப ஜேகே இருக்கான் இல்லையா? அந்த ஃபோன பார்க்குறான். பார்த்துட்டு மை பிரதர்ன்னு சேவ் பண்ணியிருக்கு இல்லையா? இவனோட பிரதரா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்றான். இருக்கான் இல்லையா பதட்டமா, "தம்பி எங்கே இருக்கன்னு சொல்லு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். என்கிட்ட சொல்லாமல் எதுக்கு இந்த டைமில் நீ வெளியே போன? நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா? இப்போ நீ ஓகே தானே?" அப்படின்ற மாதிரி படபடன்னு பேசுகிறானா. ஜேகேல ஒரு நிமிஷம் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க அப்படின்றானா. யாரு நீ? நீ எதுக்கு அவன் ஃபோன்லேருந்து பேசுகிற? நானா? உன் பிரதரை தனியாக விட்டியே, அவன் இப்போ என்ன நிலமையில இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறானா. ஏய் யாரு நீ? என்ன பண்ண என் தம்பி அப்படின்னு கத்துறானா. கொஞ்சம் அமைதியாக பேசு, உனக்கு உன் தம்பி வேணுமா இல்லையா அப்படின்னு கேட்குறானா. எனக்கு என் தம்பி வேணும் வேணும், எங்கே இருக்கன்னு சொல்லு, என்னை எதுவும் பண்ணிடாத அவனை ப்ளீஸ், நான் வந்துடுறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன் அப்படின்றானா. எனக்கா? என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா என்ன அப்படின்றானா. சரி அதெல்லாம் இல்லை, நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், இந்த இடத்துக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இப்போ ஷேர் பண்ண ஃபோனை எடுத்தா அதில் பாஸ்வேர்ட் போட்டிருக்கா. எனக்கு பாஸ்வேர்ட் தெரில அப்படின்றானா. ஸோ சொல்கிறான். ஸோ அந்த பாஸ்வேர்டை போட்டு பார்க்குறானுங்களா. இப்போ கரெக்டாக நம்ம ஜேகே உள்ளே போயிட்டு, என்னடா அவனை பார்க்குறாங்களா, அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்களா. தெரிலடா, இன்னும் அந்த டாக்டர் வரல, பார்த்துட்டு தான் இருக்காரு. சரி யார் கால் பண்ணாங்க, வராங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். சொல்லிட்டேன்டா, அவனோட பிரதர் தான் அப்படின்னு சொல்கிறானா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கும் அவ்வளோ பதட்டமாக இருக்குது. ஜேகே எல்லாம் அப்படியே கூலாக உட்காந்துருக்கான். இப்போ கரெக்டாக ஒரு கார் சவுண்டு கேட்குதா. ஜேகே வெளியே வந்து பார்க்குறான். பார்த்ததுமே நீதானா, எங்கே என் தம்பி குடு, என் தம்பி குடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக கண்ணெல்லாம் கலங்கி பேசுகிறானா. ஹேய் நில்லு, ஏன் அலற? இதுக்கே இப்படி அழுவுற? உன் தம்பியோட நிலைமையை பார்த்தா அவ்வளோதான், உடஞ்சிருவ போலையே. என் தம்பிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறானா. உன் தம்பியை ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறானா. என்னடா இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்க? இவ்வளோ அசால்ட்டாக நீ அவனை வெளியே விட்டல்ல, அதான். சரி உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறானா. கத்திட்டே போகிறான். மின் 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 நீ ஓகேவா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சேனலில் என்னை மன்னிச்சிடுங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வியோட கையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கானா. ஜேகே பார்க்குறான். டேய் அவன்கிட்டலாம் நீ ஏன்டா மன்னிப்பு கேட்குற? அவன் தம்பியை விட்டது அவன் தப்பு. ஒரு மாதிரி கோவமாக வருது. இவனுங்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பயமும் வருது. ஏன்னா கையில் கன்னெல்லாம் வச்சுருக்கானுங்க இல்லையா, அதனால ப்ளீஸ் நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, என் தம்பி இப்போ ஓகேல, என் தம்பியை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன், உங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனை வச்சுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ இப்போ ஒரு மாதிரி இருக்கவனுக்கு அவன் பார்க்குறான். முன்ன கையெல்லாம் ப்ளட்டாக இருக்கா. பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுது மயக்கம் போடுற மாதிரி போகிறானா. டக்குன்னு போய் ஜேகே பிடிக்கிறான். அட என்னடா ரெண்டு பேரும் இவ்வளோ வீக்காக இருக்கானுங்க, இவன் என்னன்னா பிளட்டை பார்த்ததுக்கே விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறானா. ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கும் ஒன்றுமே புரியல. டாக்டர் இருக்காங்க இல்லையா, இப்போது வெளியே வராங்க. அந்த பையன் இப்போ ஓகே தான், அவனுக்கு அந்த புல்லட்டை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறானுங்களா. ஐயோ டாக்டர் இங்கே பாருங்கள் அடுத்த பேஷண்ட்டு, இவனும் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்படின்றானுங்களா. இதோ பார்க்குறேன் அப்படிங்க, அதான் ஜஸ்ட்டு சும்மா மயக்கம் தான், ஒன்றும் இல்லை ஏஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும், இவனுங்க ரெண்டு பேர்த்தாலே இங்கேருந்து போகக்கூட முடியல. ஏன்னா டாக்டர் இருக்காங்க இல்லையா, ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்க சொல்லியிருப்பாங்க. அவருக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, அதான் இவரும் டாக்டர் இல்லையா, ஸோ பேஷண்ட்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு இவருமே கிளம்பிடுறாரு நைட் டியூட்டின்னு. இவனுங்களும் சரி நாங்களும் கிளம்புறோன்னு சொல்லிட்டு போகிறானுங்களா. அப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படின்னு டாக்டர் கேட்குறாங்களா. நாங்கள் என்ன பண்ண முடியும், ஸோ சேர்க்கணும் வந்து சேர்த்துட்டோம், அதெல்லாம் முடியாது, வீட்டுக்குள்ளெல்லாம் அவனுங்களை வச்சுக்க முடியாது, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்களா. இவனுங்களுக்கு வேறு வழி தெரில. ஸோ இப்போ இவனுங்களோட வீட்டுக்கு தான் காரில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க ரெண்டு பேர்த்தையும். எங்கே விடுறதுன்னு தெரியாது இல்லையா, அதனால சேனில் மறுபடியும் அந்த மின்னை அப்படியே தூக்கிக்கிறான். இவன் பார்க்குறான். அட சரிடா, அப்போ இவனை சீக்கிரம் போட்டு வா, இவனே வந்து தூக்கு அப்படின்னு ஜேகே சொல்கிறானா. நான் ஏன் அவனை தூக்கணும், நான் அவனை இப்படி பண்ணேன், நீ தானே அவனை மயக்கம் போட வச்ச அப்படின்னு ஷான் கத்துறானா. டேய் ஒழுங்கா ஒரு அண்ணன் மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு ஜேகே கத்துறானா. இதுக்கெல்லாம் என்ன, மற்றதுக்கெல்லாம் மட்டும் நீ என்னோட சும்மா அந்த தான் பெரியவன், ஸோ அவனால நீ பெரியவன் கிடையாது அப்படி இப்படின்னுவேன், இப்போ மட்டும் என்ன பெரியவன் உனக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி சான் கேட்குறான். அதெல்லாம் இருந்துட்டு போகுது, சரி நீ நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கில்ல. டேய் நீயும் தானடா ஸ்ட்ராங்கு, ஜேகே ஒழுங்கா அவனை தூக்கிட்டு வா, சீக்கிரம் போகலாம், டைம் ஆகுதுல அப்படின்றானா. வரேன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தூக்கிட்டு போகிறாங்களா. இப்போது 4 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க, நம்ம ஜேகே வீட்டுக்கு தான்.
ஜேகேக்கு தான் சுத்தமா புடிக்கவே இல்ல. "டேய் எதுக்குடா இவனுங்கள நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போனோம்? பேசாம ரோட்லயே போட்டு போயிரலாம்டா" அப்படின்றானா. "ஜேகே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ பண்ண வேலை தானே. நீ தானே அவன சுட்ட. ஆ அப்ப நான் என்ன பண்ண முடியும்? நான் தானே தப்பு பண்ணேன். அப்ப நான் தானே என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். டேய் அது எனக்கும் வீடு. நம்ம வீடு" அப்படின்னு சொல்லிட்டு சான் மிரட்டுறானா. ஸோ ஜேகே கம்முன்னு ஆயிடுறான். "போ ஒழுங்கா உன்னோட ரூம்ல அவன படுக்க வை போ" அப்படின்னு சொல்லிட்டு சான் மிரட்டுறானா. ஜேகேக்கா பிடிக்கவே இல்ல. "நான் ஏன்டா அவன என் ரூம்ல தூங்க வைக்கணும்? என்னவோ பண்ணு. அவன கார்லயே போட்டு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நான் இவன காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சான் இருக்கா இல்லையா, அழகா தூக்கிட்டு இவனோட ரூமுக்கு போறான். ஜேகேல அப்படியே காருக்குள்ள நின்னுட்டு ஒரு மாரி வெறுப்பா பார்த்துட்டு இருக்கான். நான் ஏன் அவன தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு காருக்குள்ள போயிட்டு பக்கத்துல தூக்கலான்னு போறானா. இவன் மூச்சு காத்து மேல படும். டப்புன்னு ஏஞ்சிடுறான். "அம்மா என்ன பண்ற? எதுக்கு இவ்ளோ க்ளோஸ்ல இருக்க? தள்ளி போ" அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறானா. ஜேகே அப்படியே தலையில இடிச்சுக்கிறான். தலைய புடிச்சுட்டு நிக்கிறான். "உன்ன என்ன பண்ண போறேன் பாருன்னு" சொல்லிட்டு அப்படியே கழுத்த பிடிச்சு கொல்ல வரானா. ஒரு மாரி பயந்துடுறான். பயந்துட்டு ஒரு மாரி கண்ண இறுக்கமா மூடிக்கிறானா. ஜேகே பார்க்குறான். இவன் இவ்ளோ இன்னசென்ட்டா இருக்கான். நான் இவனுக்கு எதுவுமே பண்ணலையே. ஜஸ்ட்டு சொன்னேன். அதுக்கே இப்படி பயப்படுறான். நம்ம தான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கானா. புவி அப்படியே லைட்டா கண்ண தொறந்து, "என்ன மன்னிச்சிடுங்க. எல்லாம் என் தப்பு தான். என் தம்பிய நான் விட்டுருக்க கூடாது. என் தம்பிய மட்டும் என்ட்ட குடுத்துருங்க. எனக்கு அது போதும். எனக்கு இருக்க ஒரே ரிலேஷன்ஷிப் அவன் மட்டும் தான்" அப்படின்னு சொல்றானா. இத சொன்னோனே ஜேகேக்கு ஒரு மாரி ஆகிடுது. நம்மள மாரி தான் போல இவனும் அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறானா. "எங்க?" அப்படின்னு கேட்குறான். "ஆ உனக்கு உன் தம்பி வேணுமா வேணாமா?" அப்படின்னு கேட்குறானா. "வேணும்" அப்படின்னு சொல்றானா. அப்படியே ஜேகே பின்னாடியே போறான். அப்ப ஜேகேல டக்குன்னு திரும்பவும் இப்படி முன்னாடி இடிச்சுக்கிறானா மேல. செஸ்ட்லயே இடிச்சிருதா. "டேய் பார்த்து நடயேன்டா. பார்த்து நடந்தனால தான் உங்க பின்னாடி வந்தேன். நீங்க இப்படி இடிச்சிட்டீங்க. எனக்கு என்ன நீங்க இடிப்பீங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் நல்லா பேசு. வா உன் தம்பிய பார்க்கலான்னு" சொல்லிட்டு சான் ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறான். பார்த்தோன்னயே அழுக வந்துடுது ஆவிக்கு. அப்படியே அழுவுறான் பார்த்துட்டு. "டேய் என்னடா இவன் இப்படி இருக்கான்? ஜஸ்ட்டு குண்டு தானடா பட்டுச்சு கையில. இதுக்கெல்லாமாடா அழுவாங்க? நமக்கெல்லாம் எத்தனை தடவ பட்டிருக்கு? அம்மா எனக்கு எத்தனை தடவ பட்டிருக்கும்? நீ ஒரு டைமாவது அழுதுருப்பியா?" அப்படின்னு சான பார்த்து கேட்குறானா. "ஆ உன்னை விட எனக்கு தான் 3 டைம் பட்டிருக்கு. என்னைக்காவது நீ எனக்கு அழுதுருக்கியா?" அப்படின்னு கேட்டு சண்டை போடுறானுங்களா. வீக்கு கோவம் வந்துடுது. "வெளிய போய் சண்டை போடுறீங்களா? அவன் பாவம். என்னடா இவன் நம்ம வீட்லேருந்து நம்மளே வெளியே போ சொல்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முழிச்சிட்டு இருக்கானுங்களா. நம்ம வீல அப்படியே மின்ன பார்த்துட்டு மின் கூட அப்படியே தூங்கிடுறான். சானுக்கும் ஜேகேக்கும் செம்ம தூக்கம் வருது. "சரிடா நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவர் ரூமுக்கு போகிறானா. சானு கத்துறான். "டேய் என்னடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. "இங்கே பாருடா 2 பேரும் என் ரூம்லேயே தூங்கிட்டானுங்க. நான் எங்கே படுப்பேன்?" அப்படின்னு கேட்குறானா. "உனக்கு இன்னைக்கு தரதான் ஓடு" அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். "அதெல்லாம் முடியாது. அன்னைக்கு நான் உன் ரூமில் தான் தூங்குவேன்" அப்படின்றானா. "ஒழுங்கா ஓடிரு, உதச்சிருவேன் அவ்வளோதான்" அப்படின்னு மிரட்டுறானா. "ஏன் அண்ணாங்கிற ஒரு மரியாதை குடுக்குறியா?" அப்படின்னு கேட்குறானா. "உனக்கு நான் ஏன் ரெஸ்பெக்ட் குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணுறானா. சானுக்கு ஒரு மாரி இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. சோஃபால தான் படுக்கிறான். தென் நம்ம மின்ன இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு மாதிரி இப்போ தான் தூக்கமே கலையுது. கை வலி தாங்க முடியல. கண்ணெல்லாம் கலங்குது. ரெஸ்ட் ரூம் வேற போகணுமா. ஸோ எழுந்துக்கிறான். பார்த்தா என்னடா இப்படி ஒரு இடத்துல இருக்கோமேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். உள்ள லைட் ஆன் பண்ணதுமே சான் முழிச்சுக்கிறான். என்னடா நம்ம ரூம்ல லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறானா. பார்த்தா மின்னுதான். தூக்கவே முடியல கையவே. சான் வேகமா ஓடி வந்து, "உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு கேட்குறானா. என்ன பார்த்தா நல்லா இருக்க மாதிரியே தெரியுது. "ஆமா நீங்களாம் யாரு? நீங்க இங்கே என்ன பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறானா. "டேய் நீ இருக்கிறது என் வீட்டில் தான். நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன். உனக்கு புல்லட்டும் கையில் இறங்குனோடனே நீ மயங்கிட்ட. இப்போ நீ ஓகேவா? நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன்" அப்படின்றானா. "எனக்கு வலிக்குது. பட் இப்போ பரவாயில்ல" அப்படின்றானா. "எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா?" அப்படின்னு கேட்குறான். ஸோ நம்ம சேனில் அதனால அழகா கூட்டிகிட்டு வரான். இப்போ அப்படியே ஜேகேவும் எழுந்துக்கிறானா. எழுந்து பார்த்தா யாரையுமே காணோம். "எங்கடா இவன்? சோஃபாவில் தானே படுத்திருந்தான். ஆளை காணோமே" அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போனால் தான் படுத்திருக்கான். "என்னடா இவனுங்க 2 பேரும் எங்கே போனானுங்கன்னு" சொல்லிட்டு தொலைவுறானா. எங்கே போனானுங்க இவனுங்க 2 பேரும் சொல்லிட்டு பார்த்தா ரெஸ்ட் ரூம் தான் போயிருக்கானுங்க. சான் தான் கூப்பிட்டு போயிருக்கான். "என்ன நம்ம அண்ணன் இவ்வளோ நல்லவனா மாறிட்டான். விழுந்து விழுந்து அவனை கவனிக்கிறானே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரீமுக்கு போகிறான். அதாவது இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி நினச்சி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கானா. ரூம் கிட்ட நின்று வீல முழிச்சு பார்க்குறான். இவன் எதுக்கு எப்படி நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். "ஏய் ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு மிரட்டுறானா. ஜேகே பார்க்குறான். "நான் ஏன் இங்கேருந்து கிளம்பணும்? இது என் வீடு. ஆமாம் எதுக்கு இப்போ நீ என்னை கிளம்ப சொன்ன?" அப்படின்னு கேட்குறானா. "இல்லை நான் அப்படி படுத்திருக்கேன். என்னை பார்த்துட்டு இப்படி குறு குறுன்னு பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்குறானா. "ஆசைதான். உன்னை பார்த்து யார் சிரிச்சா?" மனசுல அப்படியே ஹேண்ட்ஸம் நடப்பு பாரு. "நான் என் அண்ணனை நினச்சி சிரிச்சிட்டு இருக்கேன்" அப்படின்றானா.
அம்மா மின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்குறான். அவங்க தானே வாஷ்ரூம் போயிருக்காங்க அப்படின்றாங்களா. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கு அவன் கூட போனான் அப்படின்னு கேட்குறானா. டேய் நீ தான் ஆக்சுவலி அவனை பார்த்துருக்கணும். ஆனால் நல்லா தூங்குற பாரு. உன்னை தான் ஃபஸ்ட்டு அடிச்சு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் வரானா. அங்கேயே நில்லு அப்படின்றான். என்ன நிற்க முடியாது பார்த்தா பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறானா. அப்படியே மனசுக்குள்ள பயம் இருக்குது. பட் இருந்தாலும் வெளியே எனக்கே அவனை பார்த்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழுத்து முடித்து படுத்துக்கிறான். நம்ம இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம வியோ மின்னு இருக்காங்க இல்லையா, எழுந்துடுறாங்க. நம்ம மின்கிட்ட தான் வி கேட்குறான், நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு. போகலான்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த பேப்பர் இருக்குல்ல, அதில் எங்களை பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க ரெண்டு பேரும். அந்த இப்போ ஜேக் இருக்கான் இல்லையா, அவன் தான் எழுந்து பார்க்குறான். என்னடா அவனுங்களை காணோன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்கா, அதில் அப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்கானுங்க. வி அப்படியே ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்கானா. சான் பார்க்குறான். அம்மா எங்கே போனாங்க அவங்க ரெண்டு பேரும், அவங்க ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்களா. அவனுங்க அப்படியே கிளம்பிட்டானுங்கடா அப்படின்றான். நம்ம சேனில் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா அப்படின்னு கேட்குறானா. என்னால் தாண்டா அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவன் ரொம்ப பாவம் இல்லை அப்படின்றானா. அம்மா நீ இதுக்கு முன்னாடி நிறைய பேரை ஷூட் பண்ணியிருக்கிய, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண மாட்டியா, இன்னைக்குன்னு அவனுக்கு தனி ஃபீலிங். அவன் ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருந்தான்டா, அதான் எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது அப்படின்றான். நல்ல பையன் ஃபீலிங்கா இல்லை அப்படின்னு கிளாய்க்கிறானா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் அவங்க நம்ம பார்க்க முடியாதுல்ல அப்படின்றானா. இவனுங்க நம்ம ஊர் தானே, பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்றானா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்குறாங்களா. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. வீல அப்போ அப்படியே ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிறான். அங்கே போனால் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் அப்படின்றாங்களா. பட் நம்ம வியூ ஸ்கூலோட சார். ஸோ அப்படியே இப்போ லெசன்லாம் எடுத்துகிட்டு இருக்கானா. இப்போ ஸ்கூல்லாம் முடிஞ்சு வெளியே வரான். வந்து பார்த்தா அவன் தம்பி அங்கே நின்றுட்டுருக்கான். வி வா போகலாம் அப்படின்றானா. டேய் உனக்கு இன்னும் கை சரியாகல, நீ ஏன் இப்போ வெளியே வந்த அப்படின்னு கேட்குறானா. எவ்வளோ நாள் நானும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அதான் அப்படின்றானா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கானுங்க ரெண்டு பேரும். இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் கார் வந்துட்டுருக்கா. அந்த கார் அப்படியே அவங்க முன்னாடி நிற்கிது. ஷான் இருக்கால, அதான் விண்டோ இறக்கி விட்டு மின் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறான். ரெண்டு பேருக்கும் ஷாக்கு. இவனுங்க தானே எனக்கு நம்மளை காப்பாற்றினது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ பரவாயில்ல, நீங்கள் மட்டும் இல்லைன்னா எனக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறானா. என்ன இந்த சைடு போயிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். என் அண்ணன் ப்ரொஃபஸராக இருக்கான், அதான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படியே வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறானா. சரி உனக்கு இப்போ ஓகே தானே அப்படின்னு மறுபடியும் கேட்குறானா. எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போக்குறானுங்களா. சான் தான் கூப்பிடுறான். டேய் அவனுக்கு போட்டும்டா, ஏன்டா கூப்பிட்டுருக்க அப்படின்னு ஜேகே கத்துறானா. கம்முனு இருடா அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி போய் என்னை மன்னிச்சிடுமின் அப்படின்னு சொல்கிறானா. இல்லை பரவாயில்ல அப்படின்றான். இல்லை நான் தான் உன்னை அன்னைக்கு ஷூட் பண்ணுது அப்படின்றானா. வீக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் அப்படியே திட்ட போகிறானா. திட்ட கூட வர மாட்டேங்குது வீக்கு. ஜேகேவை பின்னாடி இறங்கி பார்க்குறான். இப்போ வீல நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறானா. ஜேகே பின்னாடி இருந்துட்டு ரொம்ப தான் உங்களை மதிச்சு ஒருத்தர் வெளியே வந்தா இப்படி தான் அவாய்ட் பண்ணிட்டு போவாங்களா, ப்ரொஃபஸரே எப்படி இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஒழுங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறானா. வீக்கு கோவம் வருது. பின்னாடி திரும்பி நான் உங்களை மதிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்றானா. ஜேகே கோவம் வருது. அப்படியே கையை பிடிச்சி முறுக்க ட்ரை பண்ணுறானா. வீக் கத்துறான். மின்னு கோவம் வருது. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு என்கிட்ட சண்டை போட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ என்ன தான் வேணும்னு கேட்குறானா. அதுவா நீங்கள் இவ்வளோ தூரம் கொடுத்தீங்கல்ல, அந்த ரெஸ்பெக்டே போதும், உங்களை காப்பாற்றினதுக்கு என் அண்ணா அப்படியே விட்டு வந்திருக்கணும் அப்படின்றானா. சானுக்கோ வருது. ஜேகே கம்முன்ட்டு ஜேகே நம்ம மேலே தான் தப்பு, நம்ம இப்படி உங்களை பண்ணக்கூடாது, கையை விடு அப்படின்றானா. ஸோ ஜேகே விட்டுடுறான். ஆனால் நீ ரொம்ப பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே கோவிச்சிட்டு போகிறான். சான் தான் மன்னிச்சிருங்க, என் தம்பி கொஞ்சம் அப்படி தான், ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க, அப்புறம் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றானா. வி கேட்குறான் எதுக்கு அப்படின்னு. இல்லை எனக்கும் வேறு யாராவது இருந்தா எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஆகியிருக்கும், எங்களை அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றானா. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. சான் இருக்கான் இல்லையா, சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது. ஃபுல்லாக மின்னோட ஞாபகம் தான் இருக்குது. ஃபுல்லாக மின் கூட அன்றைக்கி இருந்தது, மின்னை பார்த்து பேசினது, மின்னோட அந்த இன்னசென்ட் ஃபேஸ், அதெல்லாம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. ஜேகே கிட்ட புலம்பிகிட்டே இருக்கான். டேய் நான் ஏன்டா அப்படி இருக்கேன், எனக்கு ஏன்டா அவன் ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு கேட்குறானா. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அதான் அதான் அப்படின்னு வம்பளுத்துட்டு இருக்கானா. ஏய் கம்முன்னு இருடா, கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்லி ஜேகே அங்கிட்ட சிரிச்சிட்டு போகிறானா. ஜான் அப்படியே பார்த்து மறைச்சிட்டு இருக்கான். அண்ட் தென் அப்படியே இங்கே நம்ம விஎன் மின் இருக்காங்க இல்லையா, அவங்க மின் இருக்கால, அண்ணா சான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான்ல அப்படின்றானா. இப்போ வி கேட்குறான். டேய் அவனுங்கெல்லாம் நம்பாதடா, அவனுங்க சரியான திருட்டு பசனுங்க, இந்த தடவை வந்தானா அவன்கிட்ட நின்று பேசாத, மதிக்க கூட மதிக்காத, திரும்பி வந்துரு அப்படின்றானா.
"அண்ணா நீ ஏன் அப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்குறான். "ஆமா எனக்கு அவ்வளோ கோவம்டா, உன்னையும் இப்படி பண்ணிட்டானுங்கல்ல." சான் கூட ஏதோ பரவாயில்ல, அவன் தம்பி ஒருத்தன் இருக்கான் பாரு, அவனை பார்த்தாலே எனக்கு அப்படியே கோவம் தான் வருது. நான் எவ்வளோ அமைதியாக இருப்பேன்னு உனக்கே தெரியல, ஆனால் எனக்கே அவ்வளோ கோவத்தை வர வச்சுட்டான். என் கையில் மாட்டினா அவன் அவ்வளோதான் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கானா. இவனுக்கு சிரிப்பு வருது. ஏன் சிரிக்கிற அப்படிங்கிறான். இல்லை என் அண்ணன் ஃபர்ஸ்ட் டைம் கோவப்பட்டு பார்க்குறான் அதான் அப்படின்றானா. அந்த இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களும் தூங்குறாங்க. அந்த இப்போ அப்படியே கொஞ்ச நாள் போதா, அப்போ நம்ம இருக்கான் இல்லையா, அவன் கூட ஒர்க் பண்ணுற ஒரு சாருக்கு மேரேஜ் ஆக போதா, அதனால பேச்சுலர் பார்ட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருப்பாங்க. வீயும் போகிறான். இப்போ அப்படியே அந்த இடத்துல அப்படியே ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா. வீல அப்படியே ஒரு மாதிரி எனக்கு வேணாம் வேணான்னு தான் சொல்லிட்டு இருக்கான். இவங்க தான் கம்பல் பண்ணி ஊற்றி விட்டுறாங்களா. இப்போ அப்படியே அந்த பார்ட்டியும் முடியுது. அப்படியே தள்ளாடிக்கிட்டே வரான். அப்படியே லைட் வெளிச்சத்தில் நின்று அந்த லைட் இருக்கு இல்லையா, அதன் மேலே பார்த்து கையை காமிச்சு, எனக்கு என் லைஃப் இப்போ ரொம்ப நல்லாவே போகுது, நான் அதிகமாக எனக்கு வேணும்னு நான் கேட்கல, இப்படியே இருந்தால் மட்டும் போதும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் கிட்ட தேங்க் பண்ணிட்டு இருக்கானா. இதை காருக்குள்ளேருந்து ஒரு பையன் நோட் பண்ணிகிட்டே இருக்கான். இவன் பண்ணுறதெல்லாம் அப்படியே ரசிச்சிட்டு இருக்கானா. அந்த டைமில் அப்படியே தள்ளாடிட்டே முன்னாடி இருக்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கம்பி இருக்கு இல்லையா, அதில் போய் மோதிட்டு என்னை எதுக்கு அடித்த அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கானா. நீ ரொம்ப ஓவராக பண்ணுற, நான் பாட்டுக்கு தானே கம்முன்னு போனேன், எதுக்கு என்னை அடித்த, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடுறானா. உட்காந்து அது கூட பேசிகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே காருக்குள்ளே அந்த பையன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானா. அப்படியே அந்த இடத்துல மயங்கிடுறான். இதுக்கப்புறம் அப்படியே அந்த காருக்குள்ளேருந்து அந்த பையன் இறங்கி வரானா. பார்த்தா அது நம்ம ஜேகே. வீயை பார்க்குறான். ஆமாம் உனக்கு இங்கேயா தூங்கணும், இதான் உன் பெட்டா அப்படின்னு கேட்குறானா. எதுவுமே பேசல, அவன் தான் மயங்கிட்டானே. இப்போ நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, கையை பிடிச்சி தூக்க போகிறானா. ஹேய் என்னை விடு, எதுக்கு என்ன தூக்குற, எனக்கு நீ அன்னைக்கு தூக்குனதே பிடிக்கல, இப்போவும் தூக்குறியா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டே பேசிகிட்டு இருக்கானா. இவன் தான் என்னை பார்க்கவே இல்லையே, இவனுக்கு எப்படி நான் தான் தூக்குறேன்னு தெரியும் அப்படின்னு கேட்குறானா. எனக்கு தெரியும் நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்ப, எனக்கு அன்றைக்கி பிடிச்சல, அதே மாதிரி தான் இப்போயும் பிடிக்கிற, நீ ஜேகே தானே அப்படின்றானா. ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சி போயிருதா. இதுக்கப்புறம் எப்படி தனியாக விடுவான். அப்படியே நம்ம அழகாக தூக்கிட்டு போகிறானா, காருக்குள்ளே போடுறான். வீல என்னை என்ன பண்ண பார்க்குற, என்னை விடு அப்படின்றானா. நீ இங்கே கிடந்தனா உன்னை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கள்ல, அதான் நான் சேஃபாக தூக்கிட்டு போகிறேன் அப்படின்றானா. என்னை யாரும் தூக்க மாட்டாங்க உன்னை தவிர அப்படின்றானா. ஸோ அப்படி மயங்கிடுறான். இதுக்கப்புறம் ஜேகேல அழகாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா சான் இல்லை. ஆக்சுவலி நம்ம சானுக்கு மின்னோட ஞாபகம் ரொம்ப வந்திருக்குமா, அதனால் ஒரு ஸ்டிக்கி நோட்டில் அழகாக எழுதி வச்சுட்டு போயிருப்பான். ஜேகே எனக்கு சானை பார்க்கணும் போல இருக்குது, அதனால் நான் சான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருப்பானா. நம்ம ஜேகேல நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கானா. இப்போ திரும்பி பார்த்தா வீல முன்னாடி நின்றுட்டுருக்கான். என்னை கடத்திட்டு வந்துட்டு அன்றைக்கு மாதிரி அப்படின்னு கேட்குறானா. நான் ஒன்று கடத்தலையே, நீ எப்படி கடந்தா அதான் உன்னை சேஃபாக தூக்கிட்டு வந்தேன் அப்படின்றானா. நீ உன்னை என்ன சேஃபாலாம் தூக்கலை, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போகிறானா. ஜேகேலாம் டக்குன்னு கையை பிடிச்சி அவனோட லிப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கையை வச்சுட்டு, இப்போல்லாம் நீ ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணாத, அப்புறம் ரொம்ப கஷ்டம் அப்படின்றானா. ஏன் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணால் உனக்கு ஏன் கஷ்டம் அப்படின்னு கேட்குறான். இல்லை நீ ரொம்பவே சாஃப்டான பையன் இல்லையா, ஓ லிப்ஸும் இவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல, அழகாக இருக்குது பார்க்கவே, குடிச்சேண்ணா அப்புறம் அது கெட்டு போயிடும்ல அப்படின்றானா. என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்கிறானா. டக்குன்னு ஜேகே கிஸ் பண்ணிடுறான். வீல அப்படியே பார்க்குறான். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. பார்த்தா தெரில, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்றானா. வீக்கு அப்படியே ஷைனஸ் தாங்கலை, அங்கேருந்து பார்க்குறான். டக்குன்னு வீயோட கையை பிடிச்சி ஜேகே பின்னாடி திருப்பி, அன்னைக்கு உன் கையை முறுக்குனல அதுக்காக சாரி அப்படின்னு கேட்குறானா. வீல என்னைக்கு அப்படின்னு கேட்குறான். அதான் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு காது கிட்ட வந்து என்னை மன்னிச்சிரு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு காதில் அப்படியே கிஸ் பண்ணுறான். என்ன பண்ணுற விடு அப்படின்றான். இல்லை எனக்கு அன்னைக்கு ஒன்று அப்படி பண்ணிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதுக்காக சாரி அப்படின்றானா. வீல அப்படியே ஜேகே முன்னாடி திரும்பி ஜேகே ஷோல்டர்லேயே படுத்துடுறானா. ஜேகேக்கு சிரிப்பு வருது. அழகாக தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம தூங்குறானா. தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜேகே அழகாக மறுபடியும் போய் லிப்பில் கிஸ் பண்ணுறான். டப்புன்னு ஏன்ச்சு என்ன பண்ண பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறானா. ஜேகேல நில்லு நான் உன்னை எதுவுமே பண்ணல அப்படின்றானா. இல்லை நீ என்ன எதுவோ பண்ண பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறான். ஜேகேல மறுபடியும் பிடிச்சி, ஆமாம் நான் உன்னை பண்ண பார்க்குறேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே கொண்டு போய் கழுத்தில் வச்சு, இன்னைக்கு நீ மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வீக்குமே அது பிடிச்சிருக்கு, எடுத்தெல்லாம் விடல. ஸோ 2 பேரும் அப்படியே ஒன்றா இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களா. அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் நம்ம சான் இருக்கான் இல்லையா, எப்படியோ மின்னோட வீடை கண்டுபிடிச்சிடுறான்.
பார்த்தா மின்னோட வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் நின்னு செம்மையா கத்திட்டு இருக்கான். அவன் இல்ல, "டேய் என்ன லவ் பண்ணிட்டு பாதியிலே விட்டு போலான்னு பார்க்குறியா?" அப்படின்னு கத்துறானா. மின்னல ஒரு மாரி அழுக தாங்கல. அண்ணாக்கு ஃபோன் பண்ணலான்னு எடுக்குறானா, ஃபோனும் நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கான். சான் இருக்கான் இல்லையா, "ஹேய் யாரு நீ? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கத்துறானா. "டேய் நீ யாருடா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். "நான் யாராக இருந்தா உனக்கு என்ன? எதுக்கே மின்ன பிடிச்சி கத்திட்டு இருக்க?" அப்படின்றான். நான் மின்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றானா. சொன்னோடனே சானுக்கு தூக்கி வாரி போடுது. இது சானோட வாய்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கதவை திறக்கிறானா. சான் பார்க்குறான். இவன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறானா. அழுகையாக வருது கண்ணுலேருந்து. ஸோ இப்போ நம்ம சானில் ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்றானா. எனக்கு பயமாக இருக்குது சான் அப்படின்றானா. எதனால் அப்படின்னு கேட்குறான். முன்ன அப்படியே பயத்தோட அந்த பையனை பார்க்குறானா. அந்த பையனில் என்ன பார்த்து ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறான். என்ன புது பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டு அலையிறியா? அவன் பணக்காரனா இல்லை அந்த மாதிரி விஷயத்துக்கா அப்படின்னு கேட்குறானா. மின்னுக்கு அழுக தாங்கலை. இப்போ என்ன பண்ணுறான். ஆமாம் நான் சொன்னேன் அன்னைக்கு உன்னை சும்மா டைம் பாஸ்க்கு பண்ணுறேன்னு, இப்போவும் அப்படி தான் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறான். என்னை விடு சான் என்னை காப்பாற்று அப்படின்றானா. அவ்வளோதான். சானுக்கு சரியான கோவம் வந்தது. இப்போ அந்த பையனை பிடிச்சி செம்மையாக வெளுத்து வாங்குறானா. அந்த பையனில் யாரா நீ அப்படின்னு கேட்குறானா. நானா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அப்படியே காட்டுறான். அவ்வளோதான். அந்த பையன் வந்து ஓடியே போயிடுறான். மின்னுக்கு அழுக தாங்கலாம். அப்படியே உட்காந்துட்டு அழ ஆரம்பிக்கிறான். சான் தான் அப்படியே போய் பேக் ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறான். ஒன்றும் இல்லை சான், அதெல்லாம் பழசு விட்டுரு. இனிமேல் அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு இல்லை உன்னோட பாஸ்ட் லைஃப்பில் என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல. இனிமேல் அதை பற்றி நீ கவனிக்காத. ஏன்னா உன்னை ப்ரொடெக்ட் பண்ண நான் இருக்கேன். உனக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்றானா. மின்னுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி என்ன உனக்கு ஏதாவது ஷேர் பண்ணணுமா சொல்லு அப்படின்றானா. மின்னில் இப்போ அப்படியே சானை பார்த்து திரும்பி உட்காந்து அவனை தான் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணான். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். நான் அவனை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி என்னை சொல்லிட்டான், நான் அவனை ஃபேக்காக தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு அப்படியே மனசே உடஞ்சிருச்சு. என்னைக்கு தெரியுமா நீ என்னை ஷூட் பண்ணல அந்த நாள் தான் அப்படின்றானா. என்ன சொல்கிற? ஆமாம் அன்றைக்கி அவன் தான் என்னை அங்கே கூப்பிட்டு போனான். அங்கே போனான் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் அவன் ஃபேக்காக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிச்சு அழுதுட்டு இருந்தேன். அப்போ தான் நீ என்னை ஷூட் பண்ண அப்படின்றானா. சானுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இன்னும் மன்னிச்சிருன்றானா. இல்லை அன்னைக்கு நீ என்னை ஷூட் பண்ணல அந்த வலி கூட எனக்கு அவ்வளோவா தெரில. இவன் அப்படி பண்ணிட்டானேன்ற வலி தான் எனக்கு அவ்வளோ இருந்துச்சு. பரவாயில்ல அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு யார் என் கூட உண்மையாக இருக்கா, யார் என்கிட்ட இப்படி இருக்கான்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சானை ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். சானும் அப்படியே கூடவே இருக்கானா. அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் நம்ம டேக்குக் 2 பேர்த்துக்கும் செம்ம கிஸ்ஸின்னு போயிட்டுருக்கு. 2 பேர் பண்ணிகிட்டே இருக்காங்களா போஸா நம்ம ஜேகேல. பரவாயில்லையே, நான் உன்னை ரொம்பவே இன்னசென்ட்லாம் நினச்சேன். இவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கா? அது என்னை விட அப்படின்னு கேட்குறானா. நான் என்ன இன்னசென்ட்னு சொல்லிக்கிட்டேனா என்ன அப்படின்னு கேட்குறானா. இல்லை ஆனால் நீ பார்க்க அப்படி தானே இருக்க. ஹேய் இந்த காலத்தில் 4 வயசு குழந்தைக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அப்போது என்னை பார்த்தா 4 வயசு குழந்த மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்குறானா. அது என்னவோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேல தேவியோட லிப்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டே இருக்கான். என்ன இப்போ தானே பண்ண அப்படின்னு கேட்குறானா. இல்லையே நீ ஹனி மாதிரி இருக்க அப்படின்றானா. என்ன அப்படின்னு கேட்குறான். அதான் சொன்னேனே ஹனி மாதிரி இருக்க, அதான் டேஸ்ட் எனக்குள்ளேயே இருக்குது, எனக்கு இன்னும் வேணும்னு கேட்குது அப்படின்றானா. போதும்டா அப்படின்றானா. நீ எப்படி சொல்லலாம் போதும்னு, நான் தான் சொல்லணும் அப்படின்றானா. இப்போ அப்படியே 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அப்படியே அந்த டேவும் முடியுதா. இதுக்கப்புறம் நம்ம சான் இருக்கான் இல்லையா, அவன் ஜேகேக்கு கால் பண்ணுறான். என்ன இந்த டைமில் கால் வருதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்களா. அப்போது நம்ம ஜேகே எடுத்து பேசலான்னு போகிறான். இல்லை அவன் அப்படியே மேலே ஏறி உட்காந்துட்டு ஃபோன் வேணுமா அப்படின்னு கேட்குறானா. இல்லை அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடுறான். ஸோ இப்போ சான் மெசேஜ் பண்ணுறான், நான் மின்னு கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்போது வீல மறுபடி கழுத்தில் இறங்க ஆரம்பிக்கிறான். இப்படியே 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. 2 பேரும் செம்ம டயர்ட் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் ஃபோனை எடுத்து நம்ம ஜேகே பார்க்குறானா. பார்த்தா ஒன்று தெரியுமா, என் அண்ணன் உன் தம்பியை லவ் பண்ணுறான். அது அப்போலேருந்தே அப்படின்றானா. பார்க்குறான். அவனுக்கு கோவம் வருது. எதுக்கு கோவப்படுற? இப்போ நீ என்ன பண்ணுறல அது மாதிரி தானே அப்படின்றானா. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என் தம்பி ரொம்பவே பாவம். அவன் இப்போ தான் அவனுக்கு ஆல்ரெடி பிரேக்கப் ஆச்சு. மறுபடியும் அவன் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பான்? அவன் அக்செப்ட் பண்ணலன்னா இன்னும் சான் அங்கே இருந்திருக்க மாட்டான்ல அப்படின்றானா. அதுவும் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்குறாங்களா. எங்கே நம்ம மின்னு இருக்கான் இல்லையா, சானை ஹக் பண்ணிட்டு தேங்க்ஸ் அப்படின்றான். பரவாயில்ல நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சான் அழகாக சமைச்செல்லாம் கொடுக்குறான் நம்ம மின்னுக்கு. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த எனக்கு அப்படியே அவங்களும் தூங்கிடுறாங்களா.
தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. 4 பேரும் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. மின்னுக்கா ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அண்ணா முன்னாடி இப்படி நிற்கிறோமேன்னு சொல்லிட்டு சான் சொல்கிறான். இப்போ தான் ப்ரப்போஸே பண்ணுறான். மீன் இப்போ இருந்த மாதிரியே நான் உன் கூட லைஃப் ஃபுல்லாக இருக்க ஆசைப்பட்றேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறானா. சானுக்கா ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லவும், உனக்கு திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை, என்னை ஹக் பண்ணால் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றானா. இப்போ மின்னு இருக்கான் இல்லையா, அழகாக ஹக் பண்ணுறான். சானுக்கு அவ்வளோ சந்தோஷமாகிடுது. அப்படியே தூக்குறானா. ஃபர்ஸ்ட் டைம் தூக்கியிருப்பான்ல அந்த மாதிரி தூக்குறானா. இப்போ அப்படியே ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் சொல்கிறான், அண்ணா நானும் தான் வியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறானா. 4 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட 2 மாஃபியாஸ் ஆஃப் தி இன்னசென்ட் பிரதர்ஸ் நம்ம டேக் குக் அண்ட் சான்மின் பியல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.